வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கரண்டி குழி ஆம்லெட் கறி. இந்த ஆம்லெட் கறி வந்துட்டு சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். புலாவுக்கு, பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் கூட தொட்டும் சாப்பிடலாம். இது நல்லா ஒரு குருமா டேஸ்ட்ல நல்லா இருக்கும் இது. சரி வாங்க இந்த கரண்டி குழி ஆம்லெட் கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கரண்டி குழி ஆம்லெட் கறிக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்துட்டு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 2 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது 2 இதில் போட்டுருங்க. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். இதை ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த முட்டையை வந்து இந்த கப்பில் உடச்சி விட்டுடலாம். இப்போ இந்த முட்டையோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இந்த கடலை மாவு வந்து இந்த நம்ம போட்டு எடுக்கும்போது ஒரு பாடி கொடுக்கும் இந்த ஆம்லெட்டுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புழிஞ்சு போன மாதிரி ஆயிடும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது வந்து நான் தாளிக்கிறதுக்காக நறுக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இதுலயே கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்திக்கோங்க, கொஞ்சமா தக்காளி, கொஞ்சமா பச்சை மிளகாய். இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் கடலை மாவு கட்டி கட்டியா நின்றுடும். இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எக்கை. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த எண்ணெயில் வந்துட்டு ஒரே ஒரு துண்டு பட்டையும் கொஞ்சமாக சோம்பும் தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 7-8 பல் பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன் இடிக்கிறதுல போட்டு. பின்னர் நசுக்குனா இந்த இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம். அதில் நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது கூடவே காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு மிளகாய் போட்டிருக்கோம். அதை மனசில் வச்சு இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வேகட்டும். நம்ம இது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட முட்டையை வந்து ரெடி பண்ணிடலாம். கரண்டி ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பனியார கல்யாண அடுப்புல வச்சிருக்கேன். நம்ம இதுல தான் வந்து முட்டையை ஊற்றி எடுக்க போறோம். இதில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா புளியிலையும் ஒரு டிராப் விட்டீங்கன்னா போதும். ஏன்னா இது நான்ஸ்டிக் தான், அதனால கொஞ்சமா விட்டா போதும். சூடாயிடுச்சு பனியாரக்கல். இப்போ இதில் நம்ம இந்த கலந்து வச்சிருக்கிற இந்த முட்டை ஆம்லெட் மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா சிம் பண்ணி வச்சிருந்தேன். இது வேகட்டும். இது நல்லா வேகட்டும். அதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, கீழே ஒரு சைடு வெந்திருக்கும். அப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா முட்டையும் நம்ம திருப்பி போட்டோம். இன்னொரு சைடு வேகமா குக் ஆயிடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது வெந்திருக்கும்.
பாருங்க நம்மளோட புளி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதுவே நீங்கள் ஒரு ஐட்டமாக பரிமாறலாம். இதுக்கே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் ஆம்லேட்டே சாப்பிட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம மீதி முட்டையும் ஊற்றி எடுத்துடலாம். பாருங்க நம்ம போட்ட மிளகா பொடி எல்லாம் நல்லா வதங்கிச்சு, பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் சோம்பு வரமிளகாய் விழுது இதில் போட்டுக்கலாம். மிக்சி ஜார்லேயே கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷமும் நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் இது வேக வைக்கலாம். இப்போ நம்ம போட்ட தேங்காய் விழுது போட்டு ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க கிரேவி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டை பணியாரங்களை இதுல சேர்த்திடலாம். இந்த முட்டையில கிரேவி வந்து உள்ள இறங்கணும், அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை பணியாரம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா ஊறி இருக்கும் இந்த நேரத்துக்கு. இது மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். நம்மளோட கரண்டி குழி ஆம்லேட் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கரண்டி குழி ஆம்லேட் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.